அஸ்ஸலாமு அலைக்கும். டேஸ்டியான அரேபியன் மந்தி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு பாஸ்மதி ரைஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். 1 கப் ரைஸுக்கு 1.25 அளவு தண்ணி எடுத்துக்கிட்டால் கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் சைட் பை சைடு அப்படியே வீடியோவில் காமிச்சிட்டே வரேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. சைட் பை சைடு மந்திக்குள்ள சைட் டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் எல்லாத்தையும் என்னாட்டி ஒரே வீடியோவில் எடுக்க முடியலை. இன்ஷா அல்லாஹ் நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை அதில் போட்டுக்கணும். அந்த சிக்கன் பீசஸில் மஞ்சள் உப்பு போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். அதை தான் நம்ம இந்த பாத்திரத்தில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேகி ஸ்டாக்கு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பட்டர் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப்பு மில்க்கு ஆட் பண்ணணும். மில்க் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ரைஸ்க்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். 1 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். அது அப்புறமா அந்த தண்ணியில் நல்லா கலந்து விட்டுறணும். எல்லாமே மேரினேட் ஆகிறதுக்கு தேவையான அளவு சால்ட் போடணும். 1/2 லெமன் பிழிஞ்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு பட்டர், அதிலே ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் ஸ்லைசஸாக கட் பண்ணி உள்ளதை கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆயில் பட்டர் சேர்ந்து வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா நட்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். மீடியம் லெவலுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நம்ம அந்த சிக்கன் போட்டுக்கணும். அந்த தண்ணி மசாலாவோட அப்படியே வெந்துருச்சு. வெந்த சிக்கனை எடுத்துகிட்டு நம்ம DN50 மசாலா இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்க மந்தி மசாலா ஆட் பண்ணுறோம். இதுதான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை அதில் போட்டுட்டு அப்புறம் தம் போட்டுருக்கணும். தம் போட்டு வச்சுருக்க வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. இதோட சைட் டிஷ்ஷஸ்லாம் இந்த வீடியோவில் இருக்குது பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.